Hi guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இஃப் யூ வேர் சீசன். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். அப்படியே ஓபன் பண்ணா பூவோட வாசம் கலந்த ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல நம்மளோட ஹீரோ ஹாயா வீடியோ எடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொண்ணுங்களை எந்த ஹேர் ஸ்டைல் வச்சு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு வரானுங்க. ஆக மொத்தம் ஒருத்தனும் படிக்க போகலன்னு மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோயின் காதோரம் லோலாக்குன்ற சாங் கேட்காதது ஒண்ணுதான் கோர அவ்வளவு ஹாப்பியா அந்த செரி பிளாசத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சைக்கிள்ல வந்துட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா ஹீரோட சைக்கிள் பிரேக் புடுங்கிக்கிச்சு. ஆர்த்தி புடுங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அந்த சைக்கிளும் நிக்காம சல்லுன்னு போயிட்டே இருக்கு. ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஹீரோயின் அவளோட சைக்கிளை விட்டுட்டு 10 அடி தூரம் பறந்து போறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் அவ்வளவுதான், மூஞ்சி மொகரை எல்லாம் பீஸ் பீஸா பிய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ போகும்போது ஹீரோ ஓடி வந்து கரெக்டா அவளை எப்படியோ பிடிச்சிடுறான். ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு கீழே விழுறாங்க. அவ்வளவுதான், கண்ணு கொள்ளையடிச்சிருச்சு. எனக்கு காதல் பத்திக்க போகுதுன்னு நினைப்போம். ஆனா ஹீரோ எந்திரிச்சு அடியே டின்பு நீ இன்னும் மாடி சைக்கிளை ஒழுங்கா ஓட்ட கத்துக்கலன்னு சொல்லி கிண்டல் பண்றான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நீ மூடு எனக்கு தெரியுன்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ அவகிட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரியே கேக்குறான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை முன்னாடியே தெரியும். இப்ப அப்படியே மேல பாருங்க, நம்ம பிளாஷ்பேக்குள்ள போறோம். ரெண்டு குழந்தைய காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோவும் ஹீரோயின் தான். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த விண்டோல வந்து நின்று ஒன்னாதான் பிளே பண்றாங்க. அந்த விண்டோல 2 கப்பு கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பெல்லும் இருக்கும். அதை வச்சுதான் ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. 14 வயசுல காமிக்கிறாங்க. ஹீரோ இது வாலிப வயசு அப்படின்ற மாதிரியே விண்டோ கிட்ட வந்து நின்று தலையை துவட்டிட்டு இருக்கான். ஹீரோன் அதை பார்த்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. அண்ணில இருந்து இவங்க ரெண்டு பேருக்குமே டிஷும் ஆயிடுது. அண்ணில இருந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டாலும் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரியே ஃபேஸை திருப்பிக்கிட்டே போறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்ல. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஸ்கூல் போறதுக்காண்டி வெளியில வராங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னோட சைக்கிள் உடஞ்சு போச்சு, ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஹீரோ விடுவானா அவளை கூப்பிட்டுட்டு என்னோட சைக்கிள்ல போலான்னு சொல்றான். அவனோட கையில அடிபட்டிருக்கும். அதை ஹீரோயினும் நோட் பண்றா. ஹீரோயின் அவன் கிட்ட நானே சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்றா. ஹீரோயின் சைக்கிள் ஓட்டுறா. ஹீரோ பின்னாடி உட்கார்ந்துருக்கான். அவளை எங்க பிடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே திண்டாடிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதை சைக்கிள் கண்ணாடியில பாத்துடுறா. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சட்டுன்னு பிரேக்க போட்டுறா. ஹீரோவும் பட்டுன்னு அவன் மேல மோதிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹாப்பியா அந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஜம்முன்னு கிளம்பிட்டு விண்டோவால ஹீரோ கிட்ட அடே இந்தால என் மேக்ஸ் புக் எங்கல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் விண்டோவை ஓபன் பண்ணி இந்தா புடிச்சு தோலை அப்படின்ற மாதிரியே தூக்கி போடுறான். ஹீரோனுக்காண்டி சைக்கிளை கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வரா. வந்து ஹீரோட சைக்கிளை பார்த்துட்டு அடே நீ இன்னும் சைக்கிளை ரிப்பேர் பண்ணலையாடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து அவளோட மூஞ்சி மொகர வாய் எல்லாத்தையுமே போத்தி விட்டுறான். சத்த நேரம் கம்முன்னு கிடா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ரெண்டு பேருமே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நடு ரோட்லயே அந்த சைக்கிள் செயின் கலன்றது. ஹீரோயின் நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எட்டி உதைக்கிறா. ஹீரோ அந்த சைக்கிள் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஹீரோனோட ஷூ லேஸ் எல்லாத்தையுமே கட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் என்ன லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோ அவகிட்ட இப்ப நம்ம ஓட போறோம் ரெடி ஜூட்டுன்னு சொல்லி ஓடிடுறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே உருண்டுட்டு போறா. ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாண்டா யூஸ் பண்ணி அந்த ஸ்கூல் சுவர்ல ஏறிட்டு இருக்கா. ஹீரோட காது மேல எல்லாம் ஏறி நின்னு தாண்டவம் ஆடிட்டு இருக்கா. எப்படியோ அந்த சுவர்லமே ஏறிடுறா. அங்க பார்த்தா ஒருத்தன் வாயில தம்ம வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த அளவுக்கு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவும் மேலே ஏறி வரான். ஹீரோயினுமே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் பேலன்ஸ் இல்லாம குப்பரக்க அடிச்சு போய் கீழே விழுறா. அந்த பையனும் ஹீரோனை பிடிக்கிறதுக்காண்டி ஓடி வரான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள கீழே விழுந்துடுறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஏண்டா ஸ்லோ மோஷன்ல பிடிப்பான்னு பார்த்தா நான் விழுற வரைக்குமாடா ஸ்லோ மோஷன்ல ஓடி வர அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. அந்த பையன் ஹீரோயினை தூக்க வர்றதுக்குள்ள ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேக்குறான். இப்ப ஹீரோனை கிளாஸ்ல காமிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டாஃப் அந்த பையனை தான் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவன் தான் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்க புது பையன் டாங்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாஃப் அவன்கிட்ட உனக்கு ஏதாச்சும் டவுட்னா லீடர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனும் எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோ ஆகுறான். அவன் போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு வணக்கம் வேற வச்சுட்டு போறான். கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் ஹேர் பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ஹீரோயின் அவனோட ஷூ லேஸ் எல்லாத்தையுமே கட்டி விட்டுட்டு இருக்கா. அந்த டாங் ஹீரோனை மட்டும்
மட்டும்தான் குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் எட்டி அவனை ஒரு உதவுறா. ஹீரோயின் அவன் கிட்ட தச்சி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பரவாயில்ல, லைப்ரரியில தூங்குறது தான் எனக்கு சுகமா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றான். நெக்ஸ்ட் 2 பேருமே பஸ்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா, உன்னோட சைக்கிளை ரிப்பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு மொக்க எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறான். ஹீரோயினுக்கு செம தூக்கம் வருது, அப்படியே தூங்கிடுறா. ஹீரோ அவளோட பேகை முட்டு கொடுத்து அந்த பேக்லயே ஹீரோனோட மண்டைய முட்டி விடுறான். ஹீரோ சொல்றான், பஸ்ஸே நாடு கடந்து போன பிறகுதான் இவ எந்திரிப்பா போல இருக்கு, இவளை விட்டுட்டு நான் எப்படி போறது அப்படின்ற மாதிரியே சொல்றான். நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ 10 நாள் ஆனாலும் பக்கம் பக்கமா எழுதிட்டு இருப்பான் போல இருக்கு. எப்படியோ அந்த ஃபார்மையும் எழுதி கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த ஃபார்ம்ல கோல்னு ஒன்று இருக்கும், அதை எழுத மறந்துடுறான். ஹீரோ அதுல என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பைசாக்கு தேராத ஐடியாவா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இன்னைக்கு எழுத மாட்டான் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பிடுங்கி அவங்களே அதை ஃபில் பண்ணிடுறாங்க. ஹீரோ அதை தடுக்க பாக்குறான். அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்டு அதை சப்மிட் பண்றதுக்காண்டி அங்கேருந்து ஓடிடுறான். இங்க அவனோட ஸ்டாஃப் வேறொரு ஸ்டாஃபை கரெக்ட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்து நந்தி மாதிரி அந்த பேப்பரை சப்மிட் பண்றான். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எழுதினருக்கு மார்க்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோட ஃபேஸ்ல ஒரு ஆடல செம கடுப்புலயே உட்காந்துருக்கான். எல்லாருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அதை பத்தி சொல்ல வராங்க. ஹீரோ அவனை வாயை தொடர்ந்தீங்க மண்டையா பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே அங்கிருந்து போறான். ஹீரோ அவனோட ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு, சார் இது நான் இல்ல சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம எழுதிட்டானுங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃபும் அதை படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்துட்டு இதுல இருக்கிறத நீ ஒரு எஸ்ஸேவா எழுதுன்னு சொல்லிடுறாரு. அதுல என்ன எழுதிருக்கும்னா, ஹீரோ இதுவரை ஃபர்ஸ்ட் கிஸ் கூட பண்ணதில்லைன்னு எழுதியிருக்கோம், இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை பார்த்ததுண்டா மைலாட் அப்படின்ற மாதிரியே ஹீரோ அதை எழுதுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஆமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் பண்ற மாதிரி நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் கருமா கூட குந்தானிலாம் வெளில வந்துடும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதையே குத்துன்னு சொல்லிட்டு குத்திட்டு இருக்கான். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ல யாருக்கு கிஸ் கொடுக்க போறான்னு கேட்டிருக்கோம். அதை ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நேமை எழுத போறான். அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்துடுறா. ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கசக்கிறான். ஹீரோயினும் அதை பாக்குறதுக்காண்டி ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ காட்டவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட எனக்கு நூடுல்ஸ் குக் பண்ணி தான்னு சொல்றா. அப்படியே ஹீரோ போகும்போது ஒரு கோக்கும் எடுத்துட்டு வாயேன் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோ இந்த இன்சல்ட் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரியே போறான். ஹீரோயின் உட்காந்து சட்டி பூரா காலி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளையோ உத்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அடைச்சே நம்ம புத்தி எங்கேயோ போதே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோயின் சொல்றா, நீ இப்படியே என்ன குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீன்னா எனக்கு வவுறு வலிக்க போகுது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே கிஸ் கொடுக்குற மூட்ல உட்காந்துருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட வரும்போது ஹீரோக்கு ஒரு நிமிஷம் பக்கோன்னு ஆகுது. ஹீரோயின் அவன் கிட்ட எனக்கு சோறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நெக்ஸ்ட் 2 பேருமே உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கிஸ் சீன் வருது. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் சோதிக்காதீங்கடா என்னைய சோதிக்காதீங்க அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கான். ஹீரோயின் சொல்றா, எனக்கு கிஸ்ல முடிஞ்சாலே பிலிம் பிடிக்காது, அது என்னமோ அவங்களோட ஸ்டோரி அப்படியே முடிஞ்ச மாதிரியே தோணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு டைட் ஹக் கொடுத்து அந்த பிலிமை முடிச்சிருந்தா அவங்களோட ஸ்டோரி இன்னுமே கண்டினியூ ஆகுற மாதிரியே இருக்கும், அது சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவளே உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றான். ஹீரோயினும் ரொம்ப தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. ஹீரோயின் வீட்டுக்கு போறா. ஹீரோட அப்பா நீ எங்க போனான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே அங்கேருந்து போறாரு. அவரோட போனை அங்க விட்டுட்டே ஹீரோனோட அப்பா போனுக்கு ஒரு லேடி மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜை ஹீரோயினுமே பாத்துடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கா அந்த மெசேஜை நினைச்சு. ஹீரோ அவகிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வந்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அவகிட்ட சோறு நாளே முதல் ஆளா நீ தான் வருவ, இன்னைக்கு ஏன் வரல, ஏன் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் கிட்ட ஒரு ஜூஸை கொடுக்கும்போது ஹீரோயின் ஹீரோ குடிக்கிற ஜூஸையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இந்தா பிடிச்சி தொலை அப்படின்ற மாதிரியே அவன் குடிக்கிற ஜூஸை அவகிட்ட கொடுக்குறான். அங்க அந்த டாங் வந்து ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் பிடி கிளாஸ்ல டவுட் இருக்கு, நீ என்ன பிடி சார்ட்ட கூட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேகமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஆனா டாங் நான் ஹீரோயின்ட்ட தானே கேட்டேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ எந்திரிச்சு நானும் அங்கதான் போறேன் வெண்ணம் அவனே வாடா அப்படின்ற மாதிரியே அவனோட இஷ்டம் இல்லாமலே டாங் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயின் பாஸ்கெட் பால் விளையாடுறத ஹீரோ வீடியோ எடுக்கணும், சோ அதுக்காண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீ அந்த டாங் கூட க்ளோஸா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவனுக்குள்ளேயே அப்புறம் எதுக்கு அவன்
பொறுமையா கூப்பிடுறான், அவனோட பல்ல உடைக்க போறேன் பாரு அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட அந்த எஸ்ஸே நீ எதை பத்தி எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, நீ இப்ப போய் பிளே பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் கோச்சிட்டு போறா. ஹீரோயினும் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றா. 100 வாட்டி பால் போட்டாலும் ஒரு வாட்டி கூட உருப்படியா போட மாட்டேங்கிறா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு டீச்சர் ஆகணும், நான் அப்ராட்ல தான் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இங்கேயே நிறைய காலேஜ் இருக்கே, இங்கேயே படிக்கலாமே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இல்ல, எனக்கு அந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் நான் என்னோட ஃப்ரெண்டை போய் பார்க்க போறேன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட அப்படி யாரு ஃப்ரெண்டு எனக்கு தெரியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் சொல்ல மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ அவ கையில அந்த பாலை பிடுங்கி அவன் மண்டையிலே ஒண்ணு வைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை ஒன்னும் மீட் பண்ண வரல, அவளோட அப்பாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவளோட அப்பா வேற ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே ஓடி போறாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஒட்டி நின்று கேட்டுட்டு இருக்கா, ஏதாச்சும் கேக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே விண்டோல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடி வரா. அங்க டாங்கும் ஓடி வரான். டாங்கும் அவனோட அம்மாவை சந்தேகப்பட்டு தான் அங்க வந்திருப்பான். 2 பேருமே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குமுறி குமுறி அழ ஆரம்பிச்சிடறா. டாங் அந்த விண்டோவால எட்டி பார்க்கலான்னு நினைக்கிறான். ஹீரோயின் நானும் பார்க்கணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே எந்திரிச்சு பாக்குறாங்க. ஹீரோட அம்மா ஏதோ பியானோ நோட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க 2 பேருக்குமே உசிரே வருது. இவங்க 2 பேருமே அடைச்சே இதுக்கா இவ்வளோ பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இழிக்கிறாங்க. இவங்க சத்தம் கேட்டு ஹீரோயினோட அப்பா எட்டி பார்க்க வராரு. ஹீரோயின் அந்த டாங்கை இழுத்துட்டே அங்கிருந்து போறா. ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு ஓடும்போது டாங் ஏதோ ஃபீல் ஆயிராப்புல. அதுக்கப்புறம் டாங் முக்கியமான விஷயம் பத்தி பேசுறான். சோறு அதானே எல்லாமே, சோறு சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட போறாங்க. டாங் ஹீரோயினை பார்த்து நீ ரொம்பவே கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அப்படியே 2 பேருமே பேசிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ பாட்டு கேட்டுட்டே வரான். அப்பதான் ஹீரோனோட அம்மா அங்க வராங்க. ஹீரோ ஓடி போய் அவங்களோட பேக் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். 2 பேருமே ஹீரோயின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா வாவே சாப்பிடலாம் அப்படின்னும் போது ஹீரோ இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோனோட அம்மா ஹீரோ கிட்ட நீ அவ கூட லைப்ரரிக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ எது அவ லைப்ரரிக்கு போனாளா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றான். ஹீரோனும் அந்த டாங்கும் ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட் வீக் என்னோட அம்மாவோட பர்த்டே வருது, நீ வரியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த டாங் பைபிளையும் ஹீரோயின் கிட்ட பிலிம் டயலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கான். 2 பேருக்குமே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயின் பின்னாடியே அந்த டாங்கும் வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் திரும்பி உன் வீடு அங்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு இப்ப இங்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவன் கிட்ட என்ன சேஃபா டிராப் பண்ண வந்தியோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, என்னோட பியானோ கிளாஸ் இங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சம பல்ப் ஆயிடுது. இங்க ஹீரோ ஹீரோட அம்மா கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திய லவ் பண்றான், அவகிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனோட அம்மா கண்டிப்பா சொல்லலாம், ஆனா இப்போ இல்ல, காலேஜ் போன பிறகு உன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியும் இது ஹீரோ கேட்குற கொஸ்டின் தான்னு. அந்த டைம் கரெக்டா ஹீரோனும் உள்ள வரா. ஹீரோ அவளை பார்த்துட்டு லைப்ரரிக்கு போன போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. ஹீரோனுக்கு ஹீரோ கால் பண்ணிருப்பான், ஆனா ஹீரோயின் அட்டன் பண்ணிருக்க மாட்டா. அதை நினைச்சு இப்ப ஹீரோயின் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு ஃபீவரா இருக்கும். ஹீரோயின் அவனை தொட்டு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போக சொல்றா. ஹீரோ ஹீரோயினுமே கூட வர சொல்றான். ஹீரோயின் என்னால முடியாது, நான் படிக்கணும்னு சொல்றா. ஹீரோ நான் உடம்பு முடியாம எப்படி சைக்கிள் ஓட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி சரி லிஸ்டா அளந்து விடாத, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து தள்ளிட்டே போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் சைக்கிள் லாக்க எடுத்துட்டு இருக்கா. அப்ப மழை பெய்யுது. யாரோ அவ மேல குடை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டாங் தான் குடையோட நின்னுட்டு இருக்கான். டாங் ஹீரோயின்ட்ட அதான் உன்ட்ட கூட இல்லல, நீ சைக்கிளை விட்டுட்டு என் கூடவே வா அப்படின்னு சொல்றான். 2 பேருமே 5 மினிட்ஸா அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க, வீட்டுக்கு போன மாதிரிதான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கூடயே போறா. 2 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே போறாங்க. டாங் ஹீரோயினை அவ வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு அவகிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயின் என்ன சொல்றேன்னு தெரியாம ஹீரோ வீட்டு சைடே திரும்பி பாக்குறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயினை டாங் பார்த்து ஸ்மைல் பண்றான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏலே என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே ஹீரோயினை கிண்டல் பண்றான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு எங்க ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்பவே உடம்பு முடியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோ கிட்ட நீ போய் ரெஸ்ட் எடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. டாங்கும் அந்த மேட்ச்ல பிளே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த மேட்சை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து ஹீரோயின் என்ஜாய் பண்றத பார்த்து செம்மையா பொங்கிடுறான். ஹீரோவும் வேக வேகமா போய் அந்த மேட்சை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ டாங்க
அங்கங்க தள்ளி விட்டுலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அவனுக்கு தான் உடம்பு முடியல, அப்புறம் எதுக்கு ப்ளே பண்றான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ பால் அடிக்கிறேன்ற பேர்ல மண்டைய கொண்டு போய் கம்பியில அடிச்சு பொத்துன்னு விழுந்து மட்டை ஆயிடுறான். ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஹீரோயின் உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு அகைன் மயங்குற மாதிரியே நடிக்கிறான். ஹீரோயின் அடைச்சா அசிங்கமா நடிக்காதா அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஹீரோ அவகிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், 10 மணிக்கு பார்க்ல மீட் பண்ணலாம்னு சொல்றான். ஹீரோனோட அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன் அப்பா கூட டைமை தான் பார்த்துட்டு இருக்கா. எப்பவுமே ஹீரோனோட அப்பா அவரோட அம்மாக்கு ஒரு ஸ்கார்ஃபை தான் கிஃப்ட் பண்றாரு. அதை கூட அவங்க ஹாப்பியா தான் வாங்கிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் தான் அதை நினைச்சு ரொம்பவே சேடா ஃபீல் ஆகுறா. ஹீரோனுக்கு சட்டுன்னு ஏதோ ஞாபகம் வர ஒரு பியானோ ஸ்டூடியோல போய் பாக்குறா. அந்த ஸ்டூடியோல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியோட கையில ஒரு பியானோ நோட்ஸ் இருக்கு. ஹீரோனோட அப்பாவும் அங்க வராரு. இப்பதான் தெரியுது இந்த லேடியோட தான் ஹீரோனோட அப்பாக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அதை பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி போறா. ஹீரோனோட அப்பா ஹீரோன் கிட்ட வந்து நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லைன்றாரு. ஆனா ஹீரோயின் அந்த பியானோ நோட்ஸை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. ஹீரோனோட அப்பா சொல்றாரு அவளுக்கு வேண்டியதை நான் அவளுக்கு கொடுத்தேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவ மேல இருக்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆனா என்னால முடியல அப்படின்றாரு. அங்கேருந்து ஹீரோயினும் கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோ ஹீரோயின் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு டாங் ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு அவளோட அப்பாவோட அஃபேர் எல்லாமே ஞாபகம் வரும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை மீட் பண்ணாம அங்கிருந்து போயிடுறா. ஹீரோக்கு ஹீரோயின்ட்ட இருந்து மெசேஜ் வருது என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்த கடுப்புலயே ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு வரான். ஹீரோயின் அவளோட சைக்கிளை ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா. இப்ப ஹீரோ கிட்ட என்னோட சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஹீரோ அவகிட்ட ஓடி வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ என்ன சொல்ல வரப்போறான்னு தெரியும். அதனால ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இந்த வீக் பூராமே நீ எனக்கு காலோ மெசேஜோ பண்ணவே இல்லை அப்படின்னு போது ஹீரோயின் நீயும் தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறா. ஹீரோ அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஹீரோயின் திரும்பி அவன் கிட்ட இதுக்கான ஆன்சர் எல்லாமே உனக்கே தெரியும், நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்கறது எல்லாமே வேஸ்ட் தான், சோ உண்மையை நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஹீரோ ஹீரோயினைய குறுகுறுன்னு சொல்லி முறைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏதோ 10,000 வாங்கிட்டு ஓடி போன மாதிரியே பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்கிட்ட ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. லாஸ்ட்ல பார்த்தா 2 பயபுலைங்களுமே பனிஷ்மெண்ட் தான் வாங்கிட்டு இருக்கு. அவங்களோட ஸ்டாஃப் வந்து அகைன் இவங்க 2 பேருமே திட்டிட்டு இருக்காங்க. கிளாஸுக்கு போயிட்டு இருக்க வழியில ஹீரோ திரும்பி இதெல்லாம் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேக்குறான். ஹீரோயின் அவளோட அப்பாவோட அஃபேர் தெரிஞ்சோன்னா அழுதுட்டே வரா. அவளை வந்து யாரோ பிடிக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா டாங் தான். டாங் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். ஹீரோயின் அவன் கிட்ட எதனால நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான் உன்னை லவ் பண்றதுக்காண்டி ரீசன் எதுவுமே இல்லைன்றான். நான் எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அந்த செகண்ட்ல இருந்தே நான் கவுந்துட்டேன்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றான் நான் அந்த வால்ல இருந்து குதிச்சப்போ என்னோட ஹார்ட்டே வெளியில வர அளவுக்கு துடிச்சிச்சு. இப்பதான் எனக்கு புரியுது நான் டாங்க பார்த்ததுனாடி தான் நான் அப்படி ஃபீல் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் மேல வச்ச ஃபீலிங்ஸை என்னால மறைக்கவே முடியலன்றா. இதை கேட்டுட்டு ஹீரோ அழ ஆரம்பிச்சிடறான். அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிடுறான். கிளாஸ்ல கூட ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பாக்குறான். ஆனா ஹீரோ கண்டுக்காமலே உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கப்பல் சவுண்ட் வருது. ஹீரோயின் வேகமா ஓடி போய் பார்க்கும்போது அந்த விண்டோல ஹீரோ நிக்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ இந்த சம்மர் போறாமே இந்த விண்டோவே ஓபன் பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவகிட்ட ஒரு பென் தூக்கி போடுறான். ஹீரோ அவகிட்ட இதுல உன்னோட வீடியோஸ் இருக்கு, நான் எடிட் பண்றப்பதான் பார்த்தேன், உனக்கு பாஸ்கெட் பால் சுட்டு போட்டா கூட வரமாட்டேங்குதுன்றான். ஹீரோ அவகிட்ட நீ எதையுமே உனக்காண்டி சூஸ் பண்ணிக்கோ, மத்தவங்களுக்காண்டி சூஸ் பண்ணாத, நீ உன்னை வெறுக்கிற அப்படின்னா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால அதை தக்க வச்சுக்க முடியாதுன்றான். ஹீரோ விண்டோவை சாத்த போகும்போது ஹீரோன் அவனை பார்த்து என்னோட ஃபேஸ கூட பார்த்து பேச மாட்டியான்னு கேக்குறா. ஹீரோ உன்னோட ஃபேஸ கூட பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை சாத்திடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் எல்லாத்தையுமே இழுத்து விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்க ஸ்கூல் எல்லாமே முடிச்ச பிறகு ஹீரோயின் வேற கண்ட்ரி போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கா. அந்த டாங்ட்ட கூட டாக்ஸில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டு இருக்கா. அந்த கப்பல் கீழே விழுந்து கிடக்குது. ஹீரோயின் அதை எடுத்து பாக்குறா. அந்த வயர் கூட கட் ஆயிருக்கு. ஹீரோயின் ஹீரோட ஜன்னலையே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கா. அவ முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோ அவகிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் நடந்து வரும்போது அவனுக்கு ஒவ்வொரு மொமெண்டா ஞாபகம் வருது. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கப்பலோட வயர்
கட் ஆயிடுது. அத கூட ஹீரோ தான் நாட் போட்டு கட்டி வைக்கிறான். ஹீரோ அங்க வந்தோன்னே எதுவுமே பண்ணாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஹீரோ விண்டோவை சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். டீனேஜ் வயசுல ஹீரோயின் வராளான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் வர்றப்போ கரெக்டா கேஷுவலா சைக்கிள் எடுத்துட்டு போற மாதிரியே ஆக்ட் பண்றான். ஹீரோ அந்த பார்க்க விட்டு வர்றப்போ ஹீரோனும் அந்த டாங்கும் பேசிட்டு இருக்கத கூட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ அவகிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு சொல்றான். ஹீரோயின் நீ தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்றா. ஹீரோ கிட்ட எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ உன்னை அவாய்ட் பண்ணிட்டு நான் மட்டும் எப்படி நல்லா இருப்பேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோனோட கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு சாரி கேட்கிறான். என்னால உன்னை எப்படி ஃபேஸ் பண்றது, உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, அதனால தான் இவ்வளவு நாள் நான் உன்னை மீட் பண்ணலன்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட அட்லீஸ்ட் உன்கிட்ட ஒரு குட் பை சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பைன்றான். கரெக்டா அந்த டைம் பார்த்து ட்ரெயினும் அங்க வர ஆரம்பிக்குது. ஹீரோ அவளை போய் டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாள் டைட்டான ஹக் கொடுத்தா அந்த ஸ்டோரி ஒரு நல்ல எண்டிங்கா இருக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும் இருப்பாள். அதனாலேயே ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டே அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை தான் ரொம்ப பிடிக்கும். அவளோட அப்பாவோட அஃபேர் நாடி தான் அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.